ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பின்பாகம் வரைய போகிறோம். பின்பாகம் வரைகிறதுக்கு அளவு ப்ளவுஸை இப்படி இந்த பக்கமாக நீங்கள் ஃப்ரண்ட்டு மேலே வர முடியும் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பின் முதுகு மடிப்பு தையல் ஒன்றே இந்த பின் முதுகு மடித்து வச்சுருக்காங்களே இதுக்கு அளவு வந்து 1.25 இன்ச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிடுறோம். 1.25 போட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸ் வந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் 1 இன்ச்சு இறக்க போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சுக்கு மேலே தான் அளவு ப்ளவுஸை வைக்கணும். வச்சு இந்த இடத்துலேருந்து பின் முதுகு உயரம் இதான் பின் முதுகு உயரம். இந்த பின் முதுகு உயரத்துக்கு நம்ம அந்த சரியான அளவில் இருந்து வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு 1/4 இன்ச்சு தையல் இந்த மடித்து தைச்சி விடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு தையல் இதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பின்பாக உயரம் எப்படின்னா இந்த பின் முதுகில் ஒரு டாட்டு போட்டுப்போம். இந்த டாட்டை நம்ம இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட அளவில் இருந்து வச்சு நம்ம அந்த ஷோல்டர் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு அளவு வரும். இதுலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு தையலுக்கு போடணும். இது வந்து பின் முதுகு உயரம். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு அக்கிள் டு கழுத்து அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் இந்த அளவு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸு நல்லா விரித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடம் கழுத்து இங்கே இருக்கணும். எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 1 to 1.25 இன்ச்சு கரெக்டாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக, இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக பின் உடம்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கழுத்தளவு எவ்வளோன்னா நார்மலாக எல்லாருக்குமே ப்ளவுஸ்க்கு 2.5 போதுமானது. உடம்பு விரிவாக இருக்குது, ஷோல்டர் விரிவாக இருக்குன்னா 2.25 3 அந்த மாதிரி விரிச்சுக்கிடலாம். இது நார்மலான ஷோல்டருக்கு 2.5 அளவு கரெக்டானது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2.25 அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இவங்களோட ப்ளவுஸ்க்கு 2.5 போதுமானது. 2.5. அதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு இது வந்து இந்த 2.5 வந்து வெட்டுற அளவுக்கு. அப்போ நம்ம ரெடி அளவுன்னு சொல்லுவோம். ரெடி அளவுன்னா ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிற அளவு வந்து அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு 2.25. ஸோ 2.5க்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு போடணும். போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் அளவு ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் கரெக்டாக அந்த 2.25 வச்சுட்டு கையும் உடம்பும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல் லைன் இருக்கும். அந்த இதில் இந்த ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்குறோம். ஸோ இது வந்து இந்த ஷோல்டரோடைய லென்த்து இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் மேல் கையை எடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சரியான அளவில் ஒரு தையல் கோடு போட்டிருக்கோம். இங்கேயும் சரியான அளவில் கீழே கோடு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நேராக அளவு ப்ளவுஸை நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த வளைவு இருக்குல்ல, வளைவுக்கு நேராக இப்படி அமைக்கி பிடிச்சிட்டு இதை ப்ளவுஸை திருப்பி விட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வரைஞ்சி இந்த லைன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த லைன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அக்கிள் வளைவு, அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறதுனால இதில் எப்படி வளைவு இருக்கோ அதே மாதிரி வளைவு நம்மளுக்கு வரும். ஸோ இது பின்பாகும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு இது வந்து வரைஞ்சி பாக்ஸ் போட்டுட்டு, அதாவது மேலே 2.5 அதனால் கீழே 2.5 நம்ம பாக்ஸ் போட்டுட்டு, ஏன்னா இது வந்து வெட்டளவு. ஸோ இந்த இடத்துல தான் வெட்ட போகும். ஓகே, பாஸ் பண்ணிட்டோம். கை இப்போ கை வரைகிறதுக்கு இப்போ துணி எப்படி போடணும்னா, இப்போ நம்ம இதில் வந்து இங்கே கரபாகம் தான் இருக்குது, ப்ளவுஸில் கரபாகம் தான் இருக்குது, இது வந்து மடித்த பாகம். இப்படி வச்சு நம்ம பின்பாகம் வரைஞ்சிட்டோம். ஸோ கை எப்படி போட போகிறோன்னா, கை வந்து இது பின்பாகம் இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கை போடுவோம். அது ஸோ கை போடுறதுக்கு இந்த துணி அப்படியே நம்ம மாற்றி எடுக்கிறோம். ஸோ பின்னாடி ப்ளைனாக இருக்கும். இந்த ப்ளைனாக இருக்கிறதுல இப்போ நம்ம இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரில் இப்படி பிடிச்சி இது மடித்து எடுக்கிறோம். மடித்து எடுக்கிறதுல ஆமாம் இது மடித்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரபாகம் மேலே வந்துடும். இந்த மடித்த பாகம் கீழே போயிடும். கை போடுறதுக்கு லைட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது நம்ம துணியை போட்டாச்சு. இப்போ நம்ம சாதா ப்ளவுஸ்ன்றனால கை மடிப்புக்கு தையல் இடம் விடணும். கை மடிப்புக்கு வந்து
இப்போ கீழேருந்து இப்போ 1.25. இப்போ வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸு, அதனால் நம்ம மடித்து தைச்சிட்டோம். ஆனால் சாதா ப்ளவுஸ்க்கு இதில் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இடம் விடணும். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கைக்கு 1.25 இன்ச் அளவு, 1.25 ஸோ ஹெம்மிங் பண்ணுறது. இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸில் இடது கை எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் இடது கை எடுத்துகிட்டு இப்போ இந்த கீழ் மடிப்பு தையல் இருக்குல்ல, அந்த லெவல் கரெக்டான லெவலில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக 1.25 நம்ம ப்ளவுஸில் 1.25 விட்டுருக்கோன்னா 1 to 1.25 அந்த அளவு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கை உயரம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே, அதுக்கப்புறம் இந்த அளவு இதில் 1 to 1.25, இங்கேருந்து 1.25 கொஞ்சம் இங்கே வரும், ஒட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி நம்ம பின்பக்கத்துக்கு எப்படி இந்த வளைவில் நம்ம விரல் வச்சோமோ அதே மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக அதில் ஒரு அமுக்கி பிடிச்சிட்டு இந்த துணி எப்படி நம்ம பரட்டி போட்டுட்டு நம்ம விரல் இருக்கும் அந்த அளவு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த விரல் இருக்கும், அந்த விரலை கணக்கு பண்ணி இந்த வளைச்சி போட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக பாயிண்ட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வளைவை அந்த பாயிண்டெல்லாம் சேர்த்து நம்ம இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா வளைவு வர்றது. ஓகேவா? இதுலேருந்து இப்போ இங்கே வரைக்கும் சின்னதாக ஒரு பீஸ் ஓட்டுவோம். இது வந்து கை இதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டு வருது இல்லையா? இப்போ ஒட்டு வந்து 4 சைடும் ஒரு குட்டி ஒட்டாக போடணும். சின்ன ஒட்டு தான். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் லைட்டாக நோட்டிக்கிறோம். லைட்டாக நோட்டிக்கிட்டோன்னா ஒரு சைடு மட்டும் ஒட்டு முடிஞ்சிடும். இப்போ அளவு ப்ளவுஸ்